வணக்கம். $5 ஃபாரெக்ஸ் ட்ரேடர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னைக்கு நாம வெள்ளி மார்க்கெட்ல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பெரிய முரண்பாட்டை பத்தி பார்க்க போறோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வெள்ளியோட விலை பயங்கரமா சரிஞ்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சப்ளை பற்றாக்குறை வரப்போறதுக்கான அறிகுறிகள் ரொம்பவே வலுவா தெரியுது. வாங்க, இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற கேள்வி இதுதான். வெள்ளியோட விலை ஏன் திடீர்னு எவ்வளோ பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுது? மார்க்கெட்ல ஒரே நாள்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? இந்த மர்மத்தை தான் நாம இன்னைக்கு உடைச்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அலசி ஆராய போறோம். ஆமாங்க, நீங்க பாக்குறது சரிதான். ஒரே நாள்ல -4.75% சரிவு. இது ஒரு சாதாரண சரிவில்ல. சமீப காலத்துல ஒரே நாள்ல ஏற்பட்ட மிகப்பெரிய வீழ்ச்சி இது. பெரும்பாலான மீடியாக்கள் இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, டாலரோட மதிப்பு ரொம்ப உயர்ந்துருச்சு, அப்புறம் ஃபெடரல் ரிசர்வ் அதிகாரிகள் ரொம்ப கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அது மட்டும்தான் உண்மையா, இல்ல கதை வேறையா? இந்த முழு விஷயத்தையும் நாம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல இந்த விலை வீழ்ச்சி ஏன் இவ்ளோ குழப்பமா இருக்குன்னு பாப்போம். அதுக்கப்புறம் பேப்பர் விலைக்கும் நிஜமான பிசிக்கல் சில்வருக்கும் என்ன வித்தியாசம்னு பாப்போம். கடந்த காலத்துல இதே மாதிரி நடந்த நிகழ்வுகளை பார்த்து வெள்ளியோட நீண்ட கால பலங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா இந்த மாதிரியான நிலையற்ற சந்தையை எப்படி எதிர்கொள்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். அதிகாரப்பூர்வமா சொல்லப்படுற காரணங்கள் ஏன் இந்த விலை வீழ்ச்சியை முழுசா விளக்கல, அதுல என்னென்ன பெரிய ஓட்டைகள் முரண்பாடுகள் இருக்குன்னு இந்த பகுதியில நாம தோண்டி துருவி பார்க்க போறோம். மீடியா சொல்ற மாதிரி டாலர் பலமா இருக்கிறது மட்டும்தான் காரணமா இருக்க முடியுமா, இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் பெரிய விஷயங்கள் மறைஞ்சிருக்கா? வாங்க சில ஆழமான டேட்டாவை பார்ப்போம். அப்போதான் நமக்கு முழு உண்மையும் புரியும். இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வரோம். அதாவது பேப்பர் மார்க்கெட்டுக்கும் பிசிக்கல் மெட்டல் மார்க்கெட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டு வெவ்வேறு உலகங்கள் மாதிரி. அதை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஆட்டமே புரியும். இங்க பாருங்க, இந்த நம்பர் உண்மையிலேயே உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். வெறும் 7 நாட்கள்ல 33 மில்லியன் அவுன்ஸ் பிசிக்கல் சில்வர் காமிக்ஸ் பெட்டகங்கள்ல இருந்து வெளியே எடுக்கப்பட்டிருக்கு. இது வெறும் கம்ப்யூட்டர்ல நம்பர் மாறினதில்ல, உண்மையான வெள்ளி அந்த கட்டிடத்தை விட்டே வெளியே போயிருக்கு. அந்த 33 மில்லியன் அவுன்ஸுங்கிறது எவ்வளோ பெரிய அளவுன்னு உங்களுக்கு புரிய வைக்க இந்த நம்பர் போதும். காமிக்ஸ்ல டெலிவரி கொடுக்கறதுக்கு தயாரா இருந்த மொத்த வெளியில கிட்டத்தட்ட 26%, அதாவது 1/4 பங்குக்கும் மேல ஒரே ஒரு வாரத்துல வெளியே போயிருக்கு. ஒரு பக்கம் இருப்பு இப்படி காலியாகும்போது விலை எப்படி குறைய முடியும்? இதுதான் இங்க இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. இது இன்னொரு முக்கியமான சிக்னல். லண்டன் மார்க்கெட்ல ஒருத்தர் பிசிக்கல் வெள்ளியை கடன் வாங்கணும்னா வருஷத்துக்கு 40% வரைக்கும் லீஸ் ரேட் கொடுக்க வேண்டியிருக்கு. இதை ஒரு மாதிரி வட்டி விகிதம்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட்ல வெள்ளி கிடைக்கவே இல்லைங்கிற தீவிரமான பற்றாக்குறையை தான் இது அப்பட்டமா காட்டுது. இந்த ஸ்லைடு இந்த பெரிய முரண்பாட்டை ரொம்பவே தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் பேப்பர் மார்க்கெட்ல விலை குறையுது, அத பலவீனமான மார்க்கெட்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பிசிக்கல் மார்க்கெட்ல கையிருப்பு காலியாகுது, கடன் வாங்குறதுக்கான செலவு விண்ணமொட்டுது. இது ஒரு மிக வலுவான மார்க்கெட்டுக்கான அறிகுறி. இதுதான் நாம சொல்ற அந்த கிரேட் டைவர்ஜென்ஸ். இந்த மேற்கோள் இந்த நிலைமையை இன்னும் தெளிவா விளக்குது. அதாவது மார்க்கெட்ல நிஜமா இருக்கிற ஒவ்வொரு அவுன்ஸ் வெள்ளிக்கும் நூற்றுக்கணக்கான பேப்பர் ஒப்பந்தங்கள் இருக்கு. எல்லாரும் ஒரே நேரத்துல வெள்ளியே கையில கேட்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த சிஸ்டமே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கை இப்போ ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாயிருக்கு. இப்போ நடக்கிறது ஒன்றும் புதுசு இல்ல. வரலாறுல இதே மாதிரி பலமுறை நடந்திருக்கு. எப்போல்லாம் பேப்பர் விலைகள் பிசிக்கல் யதார்த்தத்தை மீறி போக முயற்சிக்குதோ அப்போ எல்லாம் கடைசியில் பிசிக்கல் யதார்த்தம் தான் ஜெயிக்கும். வாங்க வரலாறு நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். பாருங்க, 1980ல ஹண்ட் சகோதரர்கள் சந்தையை கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சாங்க. அப்புறம் 2011ல நிதி நெருக்கடிக்கு அப்புறம் மக்கள் பாதுகாப்பான முதலீடா வெள்ளியை வாங்கினதால விலை கிட்டத்தட்ட $50 போச்சு. ஏன் சமீபத்துல 2021ல ரெட்டெட் முதலீட்டாளர்கள் ஒன்னு சேர்ந்து பிசிக்கல் வெள்ளியை வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம பாக்குறது ஒரு கட்டமைப்பு ரீதியான பற்றாக்குறை. ஒவ்வொரு முறையும் பிசிக்கல் தேவைதான் மார்க்கெட்டையே உலுக்கி இருக்கு. சரி, இந்த குறுகிய கால குழப்பங்கள்ல இருந்து கொஞ்சம் வெளியே வெள்ளியோட நீண்ட கால மதிப்புக்கு அடிப்படையா இருக்கிற காரணிகளை பார்ப்போம். இந்த அடிப்படைகள் மாறாதவை. அவைதான் வெள்ளியோட உண்மையான தேவையை தொடர்ந்து இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த சாட்டை பாருங்க. கடந்த 6 வருஷமா தொடர்ந்து வெள்ளியோட சப்ளையை விட அதோட தேவை தான் அதிகமா இருந்திருக்கு. இதனால மட்டுமே கிட்டத்தட்ட 800 மில்லியன் அவுன்ஸ் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தோட மொத்த உற்பத்திக்கு சமம். அப்போ இவ்வளவு நாள் கையிருப்புல இருந்த வெள்ளி தானே இந்த தேவையை சமாளிச்சிருக்கு.
வெள்ளியோட மொத்த தேவையில பாதிக்கும் மேல, அதாவது 50 முதல் 60% வரைக்கும் தொழில்துறைக்கு தான் போகுது. அதனால வெள்ளி வெறும் ஒரு முதலீட்டு பொருள் மட்டுமல்ல, அது ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத மூலப்பொருளாய உலோகம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். சோலார் பேனல்கள், எலக்ட்ரிக் கார்கள், 5G தொழில்நுட்பம், AI ஹார்ட்வேர், டேட்டா சென்டர்கள், இப்படி எதிர்கால உலகத்தை இயக்க போற எல்லா முக்கியமான தொழில்நுட்பங்களுக்கும் வெள்ளி அத்தியாவசியமா தேவைப்படுது. இந்த தேவை அரசியல் கொள்கைகளால இயக்கப்படுது. இதை அவ்வளவு சுலபமா குறைக்கவே முடியாது. தேவை இப்படி ராக்கெட் வேகத்துல போகும்போது சப்ளையை ஏன் அதிகரிக்க முடியலன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா உலகத்துல கிடைக்கிற 70% வெள்ளி, தாமிரம், ஈயம் போன்ற மற்ற உலோகங்களை வெட்டி எடுக்கும்போது ஒரு துணை பொருளாக தான் கிடைக்குது. அதனால வெள்ளி விலை ஏறினாலும் சப்ளைய உடனே கூட்ட முடியாது. மீதமுள்ள 30% முதன்மை வெள்ளி சுரங்கங்கள்லிருந்து வந்தாலும் ஒரு புது சுரங்கத்தை கண்டுபிடிச்சு உற்பத்திக்கு கொண்டு வர 8 to 12 வருஷம் ஆகும். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு சிக்கலான, நிலையற்ற சந்தைய நாம எப்படி அணுகிறது? இதுல சிந்திக்கிறதுக்கு ஒரு சரியான வழிமுறை என்ன? அதத்தான் இப்ப பார்க்க போறோம். இது உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வைய கண்டிப்பா கொடுக்கும். இந்த 4 படிகளை உங்க மனசுல நல்லா வச்சுக்கோங்க. முதல்ல நீங்க வாங்குறது பேப்பர் வெள்ளியா இல்ல பிசிக்கல் வெள்ளியான்னு தெளிவா இருங்க. 2வது உங்க முதலீட்டோட கால அளவு என்னன்னு முடிவு பண்ணுங்க. குறுகிய காலமா இல்ல நீண்ட காலமான்னு. 3வது மொத்த பணத்தையும் ஒரேடியா போடாம கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு பண்ணுங்க. கடைசியா பேப்பர் வெள்ளிய மட்டும் பார்க்காம பிசிக்கல் பிரீமியம், லீஸ் ரேட் போன்ற உண்மையான சிக்னல்களை கவனிங்க. இந்த மேற்கோள் ரொம்பவே ஆழமானது. குறுகிய கால விலை ஏற்ற இறக்கங்களை பார்த்து பயப்படாம ஒரு சொத்தோட நீண்டகால மதிப்பு புரிஞ்சுக்கிறவங்க தான் உண்மையான செல்வத்தை உருவாக்குறாங்க. இந்த விலைக்கும் மதிப்புக்கும் உள்ள வேறுபாட்டை நாமளும் புரிஞ்சுக்கணும். வெள்ளிய ஒரு தனித்துவமான சொத்தா மாத்துறது இந்த 3 பெரிய உலகளாவிய போக்குகள் தான். 1. உலகெங்கும் நாணயங்களோட மதிப்பு குறையிறது. 2வது பசுமை ஆற்றல் மற்றும் AI போன்ற தொழில்துறை கொள்கைகள். 3வது உலகெங்கிலும் அதிகரித்து வர்ற புவிசார் அரசியல் பதட்டங்கள். இந்த 3 சந்திக்கிற ஒரு முக்கியமான புள்ளில தான் வெள்ளி இருக்கு. இறுதியாக இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வை நான் முடிக்கிறேன். பெட்டகங்கள் காலியாயிட்டு இருக்கு, தொழிற்சாலைகளுக்கு வெள்ளி தேவைப்படுறது உறுதியா இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல பேப்பர் மார்க்கெட்ல மட்டும் விலை குறைஞ்சிக்கே இருக்கிறது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்? பிசிக்கல் யதார்த்தம் ஒரு நாள் வெடிக்காதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். மறக்காம $5 ஃபாரெக்ஸ் ட்ரேடர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.